சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் தகுதியுள்ள அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் உறுதியாக கிடைக்கும் என்று கீதா ஜீவன் கொடுத்த உறுதி. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணுங்கள். தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவன் முதலமைச்சரின் முயற்சியால் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் முதலிடம் பிடித்துள்ளதாக தெரிவித்தார். திரேஸ்புரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமினை பார்வையிட்டு மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பங்களை ஆய்வு செய்தார். அப்பொழுது தகுதியுள்ள பெண்களுக்கு உரிமைத் தொகை உறுதியாக கிடைக்கும் என்று அனைத்து மக்களுக்கும் பரிசீலிக்கப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். அவர் சொன்னதும் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி அபாரமாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார். மற்றும் முதலமைச்சரின் முயற்சியால் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் முதல் மாநிலமாக திகழ்கிறது என்று தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவன் கூறினார். மற்றும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் திரேஸ்புரத்தில் உள்ள சிறுமலர் RC உயர்நிலை பள்ளியில் நடைபெற்றது. அப்பொழுது இந்த முகாமில் 6, 7 மற்றும் 8 ஆகிய வார்டுகளுக்கு உட்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் முகாமினை பார்வையிட்டு பயனாளிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். அப்பொழுது ஏழை எளிய மக்கள் மற்றும் மீனவ தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கும் இப்பகுதிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனால் அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களிடம் பேசினார். 6, 7 மற்றும் 8 ஆகிய வார்டுகளில் மக்கள் தொகையானது அதிகம் உள்ளது என்றார். அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்யப்பட்டுள்ளது. நிறைய பேர் வந்ததால் மனுக்களை பதிவு செய்ய கம்ப்யூட்டர்கள் மற்றும் டேபிள்கள் அதிகமாகப்பட்டுள்ளன. மகளிர் உரிமைத் தொகை பதிவு செய்ய 12 டேபிள்கள் போடப்பட்டுள்ளது என்றார். இதனால் காப்பீடு அட்டைக்கு போட்டோ எடுத்து வருகிறார்கள். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்காக மற்றும் காப்பீடு திட்டத்தை நுகர்வோர் துறை மற்றும் கூட்டுறவு துறையின் ரேஷன் கார்டு திருத்தம் செய்து கொடுக்கிறார்கள். வருவாய்த்துறையினர் சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் போன்றவற்றை வழங்குகிறார்கள். மின்வாரியத்தின் மூலம் பெயர் மாற்றம் போன்ற சேவைகள் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக தகுதி உள்ளோருக்கு மகளிர் உரிமைத் தொகை கட்டாயம் உண்டு. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு நிறைய விண்ணப்பங்களை வந்துள்ளது. இதில் முதலமைச்சர் ஏற்கனவே சொன்னது போல தகுதியுள்ள பெண்களுக்கு விண்ணப்பிக்காதவர்கள், புதிய ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள், தரவுகள் இல்லாதவர்கள் எல்லோரும் விண்ணப்பிக்கலாம். இதில் முதலமைச்சரின் கருத்தை ஏற்று மக்கள் நம்பிக்கையோடு விண்ணப்பிக்கிறார்கள். தகுதியுள்ள பெண்களுக்கு முதலமைச்சர் மகளிர் உரிமைத் தொகை வழங்குவதாக உத்தரவாதம் அளித்துள்ளார் என்று அமைச்சர் கீதா ஜீவன் கூறினார். எனில் எல்லா மனுக்களும் 47 நாட்களில் பரிசீலனை செய்யப்படும். எல்லா மாவட்டத்திலும் தொழில் வளர்ச்சி இருக்க வேண்டும். புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட வேண்டும் என்பது முதலமைச்சரின் எண்ணம். 2030க்குள் 1 டிரில்லியன் எக்கனாமி வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்ற இலக்கோடு அவர் பணியாற்றுகிறார். அதேபோல அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சி பொறுத்தவரை எல்லா நிறுவனத்திலும் புதிய தொழில்கள் தொடங்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி முதலீடுகளாக ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளது. விங்ஸ் பாஸ் எலக்ட்ரிக் கார் தொழிற்சாலை
போன வாரம் தொடங்கப்பட்டது. இது 16 கோடி மதிப்பில் உற்பத்தி தொடங்கியுள்ளது. இதற்கு தமிழகத்தில் எல்லா இடமும் வளர்ச்சியடைந்து வருகிறது. தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி 11.19%. இந்தியாவின் முதன்மை மாநிலம் 2 இலக்க வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்துள்ளது. இதற்கு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் இருந்தபோது இதே வளர்ச்சி இருந்தது என்று அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். முதலமைச்சரின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாக இதை பார்க்கிறோம். தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக திகழ்வது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் அமைச்சர் கீதா ஜீவன். மற்றும் முதலமைச்சருடைய முயற்சி தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக திகழ்வதாக அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடியில் பேட்டி அளித்தார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதேபோல அடுத்ததாக எகிறி அடிக்கும் எண்ணெய் விலை கவலையில் உள்ளனர் மக்கள். அதாவது இந்தியாவில் சமையல் எண்ணெய் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் சில்லறை விலைகளை நிலைப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த வகையில் இந்தியாவில் விலைவாசி உயர்வு சற்று அதிகமாகவே இருக்கிறது. குறிப்பாக காய்கறிகள், பழங்கள், எண்ணெய், பால் போன்றவற்றின் விலையெல்லாம் பொதுமக்களை நேரடியாக பாதிக்கின்றன. இதனால் சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனால் இந்தியாவில் சமையல் எண்ணெய் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும் அவற்றின் தேவையை சீராக்கவும் தாவர எண்ணெய் பொருட்கள் உற்பத்தி மற்றும் கிடைக்கும் தன்மை ஒழுங்குமுறை 2011 ஆணையை மத்திய அரசு திருத்துகிறது. இதனால் உள்நாட்டு உற்பத்தி, இறக்குமதி மற்றும் இருப்பு நிலைகளில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருகிறது. அந்த வகையில் உள்நாட்டில் எண்ணெய் விநியோகம் மற்றும் தேவை அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகளை சரிசெய்ய இறக்குமதி வரிகளை சீரமைக்க அல்லது இறக்குமதிகளை எளிதாக்க தேவையான சீர்திருத்தங்களை சரியான நேரத்தில் மேற்கொள்ள அரசு தயாராக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு சமையல் எண்ணெய் தடையின்றி கிடைப்பதை இது உறுதி செய்கிறது. இந்த திருத்தம் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரும் எனவும் இதில் சிறப்பான சந்தை விநியோகத்தை எளிதாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.